அளவிலா அருளும் நிகரில்லா அன்பும் இளங்கும் ஓர் இறையின் இனிய பெயர் போற்றி. இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முகமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவரது குடும்பத்தார், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், சங்கைக்குரிய இமாம்கள், இறைநேச செல்வர்கள், இறை அருள் பெற்ற நல்லடியார்கள், இங்கே ஆங்காங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, திண்டுக்கல் மாநகரிலே அமைந்திருக்கிற ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற தெருமுனை பிரச்சார கூட்டம். இந்த கூட்டத்தின் மூலமாக மக்களிடத்திலே நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு காரியத்தைத்தான், நிகழ்ச்சியைத்தான் இந்த சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏன் நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தனது திருமறைகளை சொல்லி காட்டுகிறார். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள், அவர்கள் யஅ்முரூன பில் மாரூஃப், நன்மையை ஏவுவார்கள் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிற போது, குன்தும் கைர உம்ம, நீங்கள் சிறந்த சமுதாயம், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், தஅ்முரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். ஏன் நீங்கள் சிறந்த சமுதாயம்னா, நன்மை ஏவும் தீமை தடுக்கிறீர்கள். எப்போ நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோமோ அப்போதான் அல்லாஹ்வால் சிலாகித்து சொல்லப்பட்ட சிறந்த சமுதாயமா இருக்கும். அப்ப நன்மை எது தீமை எது என்று தெரியாமலா இருக்கிறார்கள் மக்கள்? தெரிந்தும் அறிந்தும் புரிந்தும் என்ன சொல்றாங்க, எல்லாமே ஒரு காலகட்ட வரையில நாம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் செய்து கொள்வோம். இளம் வயதுல இளம் ரத்தத்தோடு இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு ஆட்டம் ஆடி முடியணும். இளைஞர்களுடைய நிலைப்பாடு. பெரியவர்கள் இறை கட்டளையை புறக்கணித்து இருக்கின்ற போது, இந்த புறக்கணிப்பு நாளை மறுமையில நமக்கு வீழ்ச்சியை தந்து விடுவோம் என்று நாம் சொல்லுவோமே. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு இப்படித்தான் இருந்து ஆகணும். ஏனென்றால் எனக்கு இருப்பது இரண்டுமே பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கி ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கின்ற வரையில பொருளாதாரத்தை தேடு தேடு என்று தேடுவதிலே தான் கவனம் இருப்பதைய, பள்ளியாச்சல் போகணும், தொழுவ போகணும், நம்முடைய தேவை அங்கே நிக்கணும்னு சொன்னா நமக்கு நேரம் பத்தாது என்று சொல்கிறார். எதுக்கு நேரம் பத்தாது? இறைவனை நினைவு கூறுவதற்கு நேரம் பத்தாது. ஏன் நேரம் பத்தாது? எனக்கு அதிகம் பணம் தேவை இருக்கிறது, அதை பூர்த்தி ஆகிவிட்டால் பள்ளியாச்சலுக்கு வந்துடலாம். அது என்னைக்கு பூர்த்தி ஆகும்? எப்ப பூர்த்தி ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்கிறான். அப்ப எதை கொண்டு உதவி தேடணும்? தொழுகையை கொண்டு உதவி தேடணும். தொழுகை இல்லாமல் இருந்துகிட்டு அல்லாஹ்வை போய் நெருங்காமல் இருந்து கொண்டே அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் எப்போது உதவி செய்வான் சொல்றான், அழைத்து சொல்கிறான். என்ன சொல்றான்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமை தொழுகை.
தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடிக்கிறான். தொழுகையே இல்லாமல் இருந்து கொண்டு என்ன சொல்றாங்க, எனக்கு உதவி செய்யறது இல்ல. அல்லாஹ் உதவி செய்ததினாலேதான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் உதவி செய்ததன் காரணத்தினால்தான் நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய். அல்லாஹ் உதவி செய்ததன் காரணத்தினாலேதான் நீ நடமாடி கொண்டிருக்கின்றாய். அல்லாஹ் உதவி செய்ததன் காரணத்தினாலேதான் நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்காமல், எதை ஆசைப்பட வேண்டுமோ அதன் மீது ஆசை கொள்ளாமல் துன்யாவின் மீது ஆசை கொண்டவனாக இருக்கிறாய். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். எந்த பொருளாதாரத்தை நீங்கள் தேடுகிறீர்களோ அந்த பொருளாதார சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிற போது பொருளாதாரத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள். எதை நேசிக்கிறீங்க? பொருளாதாரத்தை நீங்கள் அதிகம் நேசிக்கிறீர்கள். பொருள் வேண்டும். அது எப்ப அந்த ஆசை அடங்கும்? அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்கிறான். பொருள் வேணும் என்ற ஆசை வெறும் ஆசை இல்ல, பேராசை. என்ன ஆசை? பேராசை. அது எப்போது அவனுக்கு அடங்கும்? ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், கபரை சந்திக்கிற போதுதான் பொருள் தேவை என்கிறது அந்த ஆசை அடங்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள், ஆதமுடைய மகனுக்கு 2 தங்க ஆறுகள் ஓடினாலும், எதிராக 2 தங்க ஆறுகள் ஓடினாலும் 3ஆவதாக ஒரு ஆறு ஓடினால் நன்றாய் இருக்குமே என்கின்ற அளவிற்கு பொருள் மீது அவன் ஆசை கொள்கிறான். இப்படி ஆசை கொண்டு படைத்த இறைவனை மறந்து படைப்பினங்களிடங்களே போய் கையேந்தி கொண்டு நின்று கொண்டு படைத்தவனிடம் போவதற்குண்டான பவர் கெப்பாசிட்டி என்பதை விட நான் செய்த பாவம், நான் செய்து விட்ட தீங்கு, நான் செய்த அருட்சாட்டியம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் அங்க அல்லாட்ட போய் நிக்க முடியாது என்று சொல்கிறான். யார்கிட்ட போய் நிக்க முடியாது? நான் செய்துவிட்ட அநியாயத்தை அல்லாவுக்கு அடுக்காத அளவுக்கு தப்பு செஞ்சிருக்கேன், அல்லாவுக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறேன், குற்றவாளியாக இருக்கிறேன். நான் எப்படி போய் அல்லாட்ட போய் கேட்கிறது? அல்லாவிடம் வேண்டாம் என்று நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா இபாதி, என் அடியார்களே, லா தக்னுது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளின் மீது நீங்கள் நிராசை ஆகி விடாதீர்கள். எப்படி சொல்றான்? பாவம் செய்துவிட்ட என் அடியார்களே, என் அருளின் மீது நீங்கள் நிராசையாகாதீர்கள். நான் நினைச்சுகிறேன் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப பாவம் செய்துவிட்டு அப்படியே காலத்தை போக்கிக் கொண்டே இருந்தால், நான் பாவம் செய்திருக்கிறேன் பள்ளியாசலுக்கு வர மாட்டேன், நான் பாவம் செய்திருக்கிறேன் அல்லாஹ்வை தொழ மாட்டேன், நான் பாவம் செய்திருக்கிறேன் அதனால தொழுதால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று தாழ்வு மனப்பான்மையோடு நீ பேசாமல் இருந்து விடாதே. பாவம் செய்து விட்ட என் அடியார்களே, நீ நினைச்சீங்க என்னிடம் வாருங்கள், நினைச்சீங்க நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். யாருடைய பாவங்களை? நான் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். எப்ப? ஷிர்க் செய்யாத வரையில. யாரு இறை வைக்கின்ற செயலை செய்கிறார்களோ அந்த செயல் இல்லாமல் இருக்கின்ற போது அல்லாஹ் செய்கிறான், மன்னிக்கின்றான். அர்த்தம் சொல்றான். தனது அருமறையா திருமறையில 39வது அத்தியாயம் 53வது வசனம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தாங்களே தீங்கிழைத்து விட்ட என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளின் மீது நீங்கள் செய்யாங்க நிராசையாகாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ,
உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், அருள்பாலிக்க கூடியவன் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். அப்ப பள்ளிவாசலுக்குள் வராமல் படைத்த ரப்பை நினைவு கூறாமல் படைத்த ரப்பிடத்திலே தன்னுடைய அந்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோராமல் இருந்து கொண்டு படைப்பினங்களிடம் போய் நின்று கொண்டு கேட்கின்ற துர்பாக்கியகரமான நிலையில இந்த சமுதாயத்தில் அநேகம் பேர் இருக்கிறார்கள். படைப்பினங்கள் யாரு என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அடுத்து இருப்பவர்கள் அவுலியாக்கள். அவர்களிடத்தில் போய் நின்று நம்முடைய தேவைகளை சொல்லுவோமையானால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி வாங்கி தந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி சிலர் சொல்கிறார்கள். ஆனால் சிலர் அவர்கள்தான் தருவார்கள், அவர்களே தருவதற்கு சக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். யாருக்கு இந்த பகுதியில யாரை அவுலியா என்று அடக்கம் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தனது திருமறையின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறான். ஒமன் அதலும் மிம்மன் எது ஒமன் அதலும் மிம்மன் எது மின்தூனில்லாகி மல்லா சஜீப்லஹு இலா யௌமில் கியாமத்தி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். அல்லாஹ் சொல்றாங்க, கியாம நாள் வரையில, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எப்படிங்க கியாம நாள் வரையில அழைத்தாலும் அவருடைய அழைப்பிற்கு பதில் தராத, யாருடைய அழைப்பிற்கு? நான் தவறு செய்து விட்டேன், நான் குற்றவாளியா இருக்கிறேன், எனவே நான் போய் அல்லாஹ் இடத்துல கேட்டால் அல்லாஹ் எனக்கு தரமாட்டான், என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்பதெல்லாம் நினைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் போவதற்கு பதிலாக அல்லாஹ் இடத்துல போய் நின்று கொண்டு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்றான்? அதாவது கியாம நாள் வரையிலே அழைத்தாலும் ஒமன் அதல்ல மின்மன் எது மின்தூனில்லாகி மல்லா சஜீப்லஹு இலா யௌமில் கியாமத்தி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். கியாம நாள் வரையில் அழைத்தாலும் தனக்கு பதில் கொடுக்க மாட்டாத அல்லாஹ்வை அழைப்பவர்களை விட வழிகட்டவன் யார்? தங்களை அழைப்பதையே அவர்கள் அறிய முடியாது. யாரு? யாரை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்களால் என்ன செய்ய முடியாது? தங்களை அழைக்கின்றவர்களை அவர்கள் அறிய மாட்டார்கள். யார் சொல்றார்? அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தனது திருமறையில யாரை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள், எங்களுக்கு நோய் நீக்குவார்கள், எங்களுக்கு விசா தருவார்கள், எங்களுக்கு பொருளை தருவார்கள், எங்களுக்கு அருள்பாலிப்பார்கள் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களும் நீ போய் அழைத்து அதன் கியாம நாள் வரையிலும் அழைத்தாலும் கூட உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள் என்று சொல்கிறாங்களவா? அங்கதான் போய் இந்த சமுதாயம் இருக்கிறார். அதன் மூலமாக அவர்கள் எதை தேடிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இவர்களுக்கு அருள் செய்வார்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஆற்றல், இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லவே இல்லை. யாருக்கு ஆற்றல் இருக்கிறது? யாருக்கு சக்தி இருக்கிறது? ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றையும் அறியக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். நீ அங்க போய் நின்று கையேந்தி அவற்றை கேட்டினா அவருக்கு ஒண்ணு தெரிய முடியாது, அவருக்கு அறியறதுக்குள்ள ஆற்றல் கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்யறோம்? உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் தனது திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துக்கள் மீது ஆற்றலுடையவனாக இருக்கின்ற அந்த அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்தில் போய் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு நான் குற்றவாளி எனவே இவருக்கு போறேன் என்று சொன்னால் குற்றவாளியை அவர் ஏற்றுக்கொள்வாரா? குற்றம் செய்கின்றவரை அவர் ஒப்புக்கொள்வாரா? அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷம்,
والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும், பூமியில் இருக்கிற ஜாலலக்கும் விரிப்பாகவும், வானத்தை முகடாகவும் விதானமாகவும் அமைத்து, வான்கிழமின சமாய் மா, அதிலிருந்து மழையை புரிய வைக்கின்றான். இதை எந்த அவுளியா செய்வாரை? பூமியை எந்த அவுளியா படைத்தார்கள்? பூமியை எந்த அவுளியா படைத்தாங்களா? வைத்தியநாதல் காரியம் படிச்சாங்களா? நாகூர் ஆண்டவர் படைத்தாங்களா? ஏர்வாதி இப்ராஹிம் சௌலிலா படைத்தாங்களா? ஆச்சங்கர பாத்திமா படைத்தாங்களா? இல்லை. கேரளா பீமா சொல்கிறார்கள், அவர்கள் படைத்தாங்களா? உலகில் வழங்கப்பட்டிருக்கிற எந்த அவுளியாவும் வானத்தை படைக்கல, பூமியை படைக்கல, வானத்திலிருந்து பூமிக்கு மழையை பொழிய வைக்கல. அந்த பூமியில மழை பெய்ததற்கு பின்பு அது நின்று உங்கள் உணவிற்காக கனிகளை வெளிவரை செய்கின்றான். யாரு? அல்லாஹ். எங்க இருக்கு? குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 22வது வசனம். அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஜஅல லக்கும் லஅல்லக்கும் வஸ்ஸமாஅ பினாஉ வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும். நான் தான் முளைப்பிக்க செய்கிறேன் உங்களுக்காக, நீங்கள் உண்பதற்காக நாம் கனி வகைகளை. ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதும் வஅன்தும் தஅலமூன். இந்த உண்மையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கும் நிலையில, இந்த உண்மை தெரியுதா இல்லையா? வானத்தை யார் படைத்தா? மக்கத்து குறைஷிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்கிறான், நபியே அவர்களிடத்திலே நீ கேள், மன் கலக்க சமாவாத்தி வல்லாரு, வானம் பூமியை படைத்தது யார்? அவங்ககிட்ட கேளுன்றான். யார்கிட்ட கேட்க சொல்றான்? அந்த மக்கத்து குறைஷிகள்கிட்ட கேளுன்றான். உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே, அவர்கள்ட்ட கேளுங்க. மர்மையை பற்றி பயமற்றவர்களா இருக்கிறார்களே, அவர்கள்ட்ட கேளுங்க. வானம் பூமியை படைத்தது யார்? மழை பொழிய செய்பவர் யார் என்று கேளுங்கள். அவர்கள் சொல்லுவாங்க, சொல்வார்கள், அல்லாஹ் அன்பா. நம்ம மக்களை அப்படித்தான் சொல்றாங்க, அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? அல்லான்னு சொல்றாங்க. அப்புறம் அவனை கேட்ட மாதிரியே பக்கத்து குறைசிகிட்ட மாணவி சிலாக்கள் கேட்ட மாதிரியே கேட்கலாம். அப்புறம் நீங்க பக்கத்து குறைசிகிட்ட சிலாக்கள் கேட்டாங்க, அப்புறம் அல்லான்னு சொல்லிட்டு இதை வணங்கி கொண்டிருக்கேன்னு கேட்டால் என்ன சொல்றாங்க? எங்கள் மூதாதையர்கள் எதை செய்ய கண்டோமோ அதைத்தான் நாங்கள் செய்யறோம். அல்லாஹ் திரும்பவும் சொன்னான், உங்கள் மூதாதையர்கள் அறிவியலர்களாக இருந்தாலுமா அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள். நம்ம மூதாதையர்கள் காலத்துல தௌஹீத்னா என்னன்னு தெரியல, குர்ஆன் தர்ஜுமா தமிழ்ல இல்ல, ஹதீஸ் கிதாபுகள் தமிழ்ல இல்ல, சத்தியம் என்ன என்பதை சொல்வதற்குண்டான வாய்ப்பு அன்றைய காலகட்டத்து உலமாக்கள் மறைத்து விட்டார்கள். எதை வச்சு மறைச்சாங்க? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ் சொல்றான் திருமலையில, என்ன சொல்றான்? வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே யார் கொலை செய்யப்பட்டார்களோ, எப்படிங்க? வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉ வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்து விட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 154வது வருஷம். அவன் சொல்றது கூட குர்ஆன்ல இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியில இருந்து தான் சொல்றோம். எங்க முன்னோர்கள் எழுதி வச்ச கட்டுக்கதையில இருந்து கட்டுக்கதை இது இல்லவே இல்லை. நான் எந்த குர்ஆன் வசனத்தை நம்பரை சொல்லுகிறேனோ அந்த வசனத்துடைய பொருள், நீங்கள் எந்த பள்ளியில் தொழுகிறீர்களோ, எந்த இமாம் பின்னாடி இருக்கிறீர்களோ அவற்றை போய் 2வது அத்தியாயம் 154வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அவர்களும் சொல்வார்கள், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவரை இறந்து விட்டவர்கள் என்று கூறாதீர்கள், அவர்கள் உயிருள்ளவர்கள். அதோட நிறுத்திக்குவாங்க.
அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் அல்லாஹ் சொல்றான். யார் உயிருடன் இருக்கிறத அல்லாஹ்வுடைய வழியில் கொலை செய்யப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்க மாட்டீர்கள். அதை மௌலிகள் சொல்றதே இல்லை. அதனால இறைநேசர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வின் வெற்றி கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், எனவே அவர்கிட்ட கேட்கலாம் என்று சொன்னால் இவர்களை விட சகிதானவர்கள் என்று யாரா நமக்கு தெரியாது. மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி கொலை செய்யப்பட்டார்களா? ஏர்வாடி இப்ராஹிம் சாவடியில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா? நாகூர் ஷாவுல் பாஷா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா? ஆத்தங்கர பாத்திமா என்று சொல்கிறவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா? தமிழ்நாட்டில் பல இடங்களில் சும்மா அவுலியா என்ற பெயரில் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் அல்ல. பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தும் கூட பள்ளிவாசல் போய் தொழுகாதவர்கள். அவர்களை இந்த மக்கள் அறிவியலர்களாக எப்படி மக்கத்து குறைஷிகள் முன்னோர்கள் அறிவியலர்களாக இருந்தும் கூட பின்பற்றினார்களோ அதே போல இவர்கள் அவர்கள் அறிவியலர்களாக நினைக்கிறார்கள். எப்படி பள்ளிவாசல் பக்கத்திலிருந்தும் பள்ளிவாசல் தொழுகாதவர், பாங்கு சொன்னதற்கு பின்னும் பள்ளிவாசலுக்குள் நுழையாதவர், பல்படி பார்க்காத பள்ளிக்கு சொந்தக்காரர், உடுத்திருக்கின்ற ஆடையின் நாற்றத்தை அமர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாதவர், அவர் அவுளியா. 10 விரலில் மோதிரம், பல்பொடி பார்க்காத பல்பொடி பார்க்காத பற்கள், தலையில பச்சை தலப்பா, பச்சை சுப்பா, பச்சை வேஷ்டியை உடுத்தி விட்டால் அவர் அவுளியா. யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறானா அவுளியாவுக்குரிய டெஃபினேஷன் இதுதான்? இல்லை. அல்லாஹ் சொல்றான், வமா அன்த பிமுஸ்மின் மன் ஃபில் குபூர், கபூர் உள்ளவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது. இன்னக லா துஸ்மில் மௌத்தா, மௌத்தானவர்களை நிச்சயமாக உம்மால் கேட்க வைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே ரஹ்மத்துல் ஆலமீனான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே கபூர் உள்ளவர்களை கேட்க வைக்க முடியாது என்று சொன்னால் நாம போன பேசுற கேட்குமா? கேட்காது. கேட்காது என்பதனால அல்லாஹ் சொல்கிறான், என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். நபியே, இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாயி இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். 2வது அத்தியாயம் குர்ஆன்ல 186வது வசனம். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் எப்படி கேட்காங்க? யார சொல்லலாம்? அல்லாஹ்வின் தூதரே, கரீபுன்ற போனா, பஈதுன்ற போனா, அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறானா, அல்லாஹ் தூரத்தில் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கரீபே, சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத தாயி இதா தஆனி, பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் கேட்கணும், கையேந்தணும். பசிக்குதுன்னு அம்மாட்ட போய் சொல்லுவாராம், பஞ்சம் இருக்குன்னு படைத்தவன்ட்ட போய் சொல்ல மாட்டாராம். பசிக்குது பைசா தான் சொல்லி வீட்டுக்காரர்கிட்ட மனைவி கேட்குமா? பசிக்குதுங்க, பைசா சாப்பிட ஆக்கணுங்க, அரிசி வாங்கணுங்க, அரிசிக்கு பணம் தாங்கன்னு கணவற்ற கேட்குது. அது இல்லைங்கிற போது யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். யாருன்னு சொல்றாங்கல்ல, அவர்கள்ட்ட கேட்கின்ற போது கிடைக்கிறது. யார்ட்டா? உயிரோடு இருப்பட்ட. அதனால இறந்தவன் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விட அளிக்கிறார். கேட்டா கொடுக்காரு, விடுக்காரு, காய்ச்சல் கொடுக்காரு, கொடுக்காரா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், ஏன் கேளு, பொறுமையை கொண்டு தொழுது ஏற்று தேடு. போன்றெல்லாம் கேட்க முடியாது. ஏன் முடியாது? நான் செஞ்சிருக்க தப்பு ஏகப்பட்ட தப்பு. அந்த தப்புலாம் செஞ்சவன் நான் எப்படி கேட்க முடியும்? அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்றான், அதையும் அல்லாஹ் திரும்ப சொல்றான், யா இபாதி லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என் அடியார்களே, என்னுடைய அரசியலில் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள், என்னிடம் கேளுங்கள். பாவம் செய்து விட்டேன் அடியார்களே, உங்கள் ஆத்மாவிற்கு நீங்க ஏன் கேளு, நான் மன்னிக்கிறேன்.
மன்னிச்ச பின்பு அவன் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவன் அறிவான், அவன் தருவான். வாக்களிக்கிறான். எப்படி வாக்களிக்கின்றான்? பல்ல சஜீபூலி வல்யுமினூபி. அவனுக்கு பதில் தர்ற, அவன் என்னையே கேட்க சொல்லு, என்ன நம்ப சொல்லு. யாரை நம்பணும்? அல்லாஹ்வை நம்புங்க, என்னை படைச்சவனுங்க, என்னை பத்தி அவனுக்கு நல்லா தெரியுங்க, அவன் தருவாங்க நம்பு. அவன் எங்க தருவான் என்று நம்பினால் அவன் தரமாட்டாங்க என்று நீ நிராசையானால் என்ன வச்சிருக்க? ஈமானில் பலம் இல்லைன்னு அர்த்தம், உறுதியான ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், யார் அல்லாஹ்னு சொல்லி சும்ம ஸ்தகாமு அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸல் அலைஹிம் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி சொல்வார்கள், அல்லாஹ் தகாபு, பயப்படாதேப்பா. ஏன்பா பயப்படுற? அல்லாஹ் தகாபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். பயப்படாத, கவலைப்படாத, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சுப செய்து பெறு. மலக்குகள் ஒன்று சொல்வான். யார் சொல்றா? அல்லாஹ் தனது திருமறை மூலமாக சூரத் ஹாமி சஜ்தா என்கிற சூறாவிலே இந்த வசனம் இடம்பெறுகிறார். முடிஞ்சல பேசு. அவன்கிட்ட உங்களுக்கு வாழாத இடமே இல்லையா? அப்ப யார் இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, என்று என் ரப்பு எனக்கு தருவான், என்னை படைத்தான், படைத்தினான், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றான். அதை சிந்திக்க சொல்றான். அல்லாஹ் குர்ஆன் உள்ள இடத்துல சொல்றான். அல்லதீன, அதாவது தனது அருமறையார் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் இன்னஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானம் பூமியை படைத்திருப்பதில் இரவு பகல் மாறி மாறி வர செய்திருப்பதிலே அறிவுடைய மக்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்றார்? அறிவுடைய மக்கள். வானத்தை படைத்தது யார்? ஃபர்ஜில் பஸர் சும்மர்ஜில் பஸர் கர்ரத்தைன் யன்கலிபு இலைக்குல் பஸரு காஷிஉ ஹஸீர். வானத்தை பார்,
மீண்டும் உன் பார்வை மீட்டிப்பார், என்ன இருக்கா பாரு. உன் பார்வை முனமலிக்கு திரும்பி விடும், எந்த குற்றமும் அங்கே இருக்காது, எந்த கோளாறும் அந்த வானத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த ரப்பல் ஆலமீன் வானத்தை படைத்திருப்பதை, பூமியை விரித்திருப்பதை, இரவு பகல் மாறி மாறி வரச் செய்திருப்பதிலே உனக்கு அறிவு இருக்குமே. ஆனால் இதை படைத்தது ரப்பு, இதை படைத்தது ரப்பு, இதை விரித்தது ரப்பு, இரவு வரச் செய்வது ரப்பு, பகலை பூத்துவன் ரப்பு என்றெல்லாம் விளங்கி கொண்டால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன எதிர்கூறுவன் அல்லாஹ் கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. என்ன சொல்லுவாங்களா? அல்லதீன, அதை அவர் வீழ்ச்சி நினைவு கூறுவார்கள். எதிர்கூறுவன் அல்லாஹ் கியாமன் வகுஊதன், நின்ற நிலையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க, ஒரு கழுத்த நிலையில, படுத்த நிலையில, எல்லா நிலைகளும் அவர்களுக்கு இருக்கின்ற, அதாவது உடல் நலிவுற்று இருந்தால் நின்ற நிலை திடகார்த்தமாக இருக்கிற போது, நின்ற நிலை திடகார்த்தம் பலகீனமாக உணரும் போது ஒரு கிடைத்த நிலை பலகீனமாக ஆக படுத்துக் கொண்டும் கூட படைத்தவனை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் சொல்லி காணுதான், சொல்லிட்டு சொன்னாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இது எங்களுக்கு தான் படைத்திருக்கோம், ஏனுக்கு படைக்கல அல்லாஹ் என்று சொல்லி அவனிடம் கேட்பார்கள். அவர்கள் சிந்திக்கின்ற மக்களாக, அறிவுடைய மக்களாக இருந்தார். ஆனா என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வை விடுத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் போய் அவர்களுடைய நாட்டம், தேவை எல்லாம் கேட்குவதற்காக அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னதற்கு பின்பு போய் நிற்கிறார்கள். நபிசல்லாஹு அவர்களாலேயே கூட அவர்களை கேட்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த குர்ஆன் வசனத்தை சொன்னதற்கு பின்பும் கூட ஏதோ யாரெல்லாம் அவுலியாக்கள் போய் கையேந்தாதீர்கள், அவரிடம் மண்டியிடாதீர்கள், அவருடைய கோரிக்கை வைக்காதீர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கும் அவுலியாக்கு ஏதோ அவருடைய முன்னோருக்கும் இவருக்கும் கேஸ் நடப்பதை போன்று, வாய்க்கால் தகராறு இருப்பதை போன்று, அதனாலதான் அவரை பிடிக்கல இவங்களுக்கு, அதெல்லாம் போகலாம், நமக்கு முந்தி இந்த அஜத்மார் சொல்ல தெரிஞ்சாங்க, இவர்கள் புதிதாக சொல்லுகிறார்கள் நினைக்கிறார்கள். நாம இல்லவே சொல்லவே இல்லை, புதிதாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி வந்த நபிமார்களும் சரி, எல்லா நபிமார்களும் சொன்னது, இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, யா கௌம் இஅ்புதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்க. ஏன்? அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். யாரை வணங்குறதுக்கு? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தின் ஜின் வர்க்கத்தின் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லை, படைத்ததற்குத்தான். அவன்கிட்ட போய் வணங்குங்க, அவனை வணங்குங்கள் என்று எந்த நபிமார்கள் சொன்னார்களோ அதை நாம சொல்றோம். அவனை வணங்குங்கள் என்று எந்த தூதர், நமக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதைத்தான் சொல்றோம். நம்ம சொந்தமாகவும் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமாக சொல்லல, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். எல்லா நபிமார்களும் இந்த பிரச்சாரத்தை தான் எடுத்து சொன்னார்கள் மக்களுக்கு. அதைத்தான் சொல்றோம். வேற என்ன இருக்கிறது பாருங்க. இப்படி பள்ளிவாசல் பக்கம் நெருங்காமல் இருந்துவிட்டு, படைத்தவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றிக்கடன் செலுத்தாமல் இருந்துவிட்டு, படைத்தவனை நினைவு கூறாமல் நஷ்டபாலியாக சுத்திக் கொண்டு இருந்துவிட்டு, ரபீல் அவுல் மாதம் வந்தார், ரசூல்லா மௌலது, ரபீல் அவுல் மாதம் வந்தார், ரசூலுல்லாஹ் மீலாது விழா, ரபீல் ஆஹிர் மாதம் வந்தார், மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானிக்கு மௌலது, ரபீல் ஆஹிர் வந்தார், அவருக்கு கந்தூரி. அது இல்லாம லோக்கல்ல அந்தந்த ஊர்ல சில அவுளியாக்கள் இருப்பாங்க. அவுளியாக்கள் என்ற பெயரால சில பேரை அடக்கி வச்சிருப்பாங்க. சில ஊர்ல யாரும் அடங்கி இருக்க மாட்டாங்க. ஒரு கொடிக்கம்பத்தை கட்டி அவர் பேர்ல நினைவு வச்சிருவாங்க. எப்படிங்க? அவர் பேர்ல நினைவு சின்னமாக மாத்திடுவாங்க. எப்படி மாத்திடுவாங்க? மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி எங்க இருந்தார்கள்? பாகதாதுல இருக்காங்க. அங்கேதான் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கேதான் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம மக்கள் எழுச்சிறாங்க, மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களுக்கு மதுரையில தெற்கு வாசல்ல ஒரு தர்கா வச்சிருக்காங்க. கபர் இருக்கா? இல்ல. அப்ப என்ன இருக்கு அங்க? சும்மா ஒரு கபரை மாதிரி ஒரு சமாதியை ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு அதுக்கு பக்கத்துல 2 குத்து விளக்குகளிலே எண்ணெயை ஊற்றி தீ எரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இஸ்லாமிய சமுதாயம் எந்த சமுதாயம் நெருப்பை வணங்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த விளக்கை தொட்டு குமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை தொட்டு முட்டம் கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து சமுதாய மக்கள் எப்படி கடை திறக்கின்ற போதோ அதை தங்கள் வீடுகளில் இருக்கின்ற பூஜை அறையில குத்து விளக்கில எண்ணெய் ஊற்றி எரித்து விட்டு அதை தொட்டு கும்பிடுவார்களோ அதே போன்று போய் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்க மதினாண்டவர் தர்கா, ஏர்வாடி தர்கா, நாகூராண்டவர் தர்கா, ஆட்டுகிற தர்கா, எல்லா இடத்திலையும் நெருப்பை வணங்கக்கூடிய மஜூஸ்களாக மாறிவிட்டார்கள். அதை செய்யாதீங்க. எதை செய்யாதீங்க? நெருப்பை வணங்குகின்ற செயலில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலிதி யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தில் பிறக்கிறது. அவர்கள் பெற்றோர் வளர்க்கின்ற முறையில் தான் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? வலாய்க்கும் ஹப்பிதானி ஒய் நஸ்ரானி ஒய் மஜ்லிசானி, நஸ்ரானிகளாக நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக ஆகிட்டாங்களா? பிள்ளையோட தவறாக கூட்டி போறது, அங்க போய் என்ன செய்யறது? விளக்கத்தை விட்டு வணங்கு, அந்த எண்ணெயை தொட்டு கண்ணில வை என்று சொல்லி மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானிக்கு எதை வச்சிருக்காங்க? மதுரையில தெற்கு வாசல் ஒரு தர்கா, அதுல எல்லா இடத்திலையும் மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானிக்கு எல்லா இடத்திலும் கந்தூரி விழா எடுக்கிற போது கப்பலை ரோட்டில் கொண்டு போவாங்க. என்ன போவோம்? கப்பல் போவோம், அதை சோதனை செஞ்சு போவோம், ரோட்ல உருட்டிட்டு போவாங்க, இழுத்துட்டு போவாங்க. ஏன் கப்பல் செய்து கொண்டு போகிறார்கள்? வரலாற்றை புடைத்து படித்தால் புரட்டி படிப்போமே, ஆனால் அவர் பேரில் கற்பனை செய்தியை பதிவு செய்திருக்கிறார். என்ன செய்தி? அதே செய்தி சாவலின் பாஷாவுக்கு இருக்கு. யாருக்கு? நாகூர் சாவலின் பாஷாவுக்கு இருக்கு. அதே செய்தி மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானிக்கு இருக்கு. என்ன செய்தது? மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் தன்னுடைய முகத்தை அலங்கு செய்வதற்கு நாவிதரிடம் முகத்தை கொடுத்து அலைபிடித்து முடி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி முடி வெட்டி கொண்டிருக்கிற போது கண்ணாடி, அந்த காலத்துல பார்த்திருக்கோமா இல்லையா? அது ரொம்ப காலமா இருந்துச்சு. கண்ணாடியில என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க, கடலில் போய் கொண்டிருக்கிற கப்பல் ஓட்டை விழுந்து உள்ளே தண்ணீர் ஏறி கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் ஏறுகிற போது அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்தார். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்தார்கள். கண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு. உடனே அல்லாஹ் விட்டுட்டு யா மையத்தீன் என்று அழைத்தார்கள். என்ன செஞ்சாங்க? யா மையத்தீன் என்று அழைத்தார்கள். அந்த சலூன் காரருடைய கண்ணாடியில பார்த்து கொண்டிருந்த மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானிக்கு கடலுக்குள் போற கப்பலில் தண்ணி ஏறுவதை பார்த்து உடனே இந்த கண்ணாடியை தூக்கி வீசினார்கள். கப்பல் காப்பாற்றப்பட்டது. கடலில் போற கப்பலை காப்பாற்றிய நினைவு கூறும் முகமாகத்தான் அவருக்கு கந்தூரி எடுக்கின்ற போது என்ன செய்கிறார்கள்? கப்பலை ரோட்டில் விடுகிறார்கள். யோசித்து பாருங்கள், இவர்கள் ஷஹீதானவர்களா? அவர் அவுலியா இல்ல என்பது அவருடைய பேச்சிலே, அவருடைய உபதேசங்களை கேட்கிற போது ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன முதன்மையானவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை அவர் செய்த எந்த பிரச்சாரம் செய்தார்களோ அதை அவர்கள் புறக்கணித்து விட்டு என்ன செய்யறாங்க? அவர்கள் எதை எச்சரிக்கை செய்தார்களோ அதை செய்யறாங்க. மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி தன் மகனுக்கு என்ன சொன்னாங்க? என்ன உபதேசம் செய்தார்கள்? செருப்பின் வார் அருந்தாலும் என்னிடம் தான் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன செஞ்சாங்க? செருப்பின் வார் அறிந்தாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கிட்ட கேள்வி சொன்னாங்களா? ஏன்ட்ட கேள்வி சொன்னாங்களா? இல்லவே இல்லை. ஆனால் எந்த அளவிற்கு மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களை இந்த சமுதாயம் உயர்த்தி விட்டார்கள் சொன்னால், அல்லாவா அவுலியாவா? இவங்க அல்லாவா அவுலியாவா என்று சொன்னால் அல்லாஹ் இல்ல அவுலியா என்கிற அளவுக்கு மாறிவிட்டார்கள். எந்த அளவுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த சிறப்பு இல்லை. மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு சொல்கிறார்கள். அல்லாவை நேசித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி நேரத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? உலகத்தில ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்தா நான் அபூபக்கரை தேர்ந்தெடுத்திருப்பேன் அல்லாஹ், ஆனால் நான் இறைவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவனை நேசிக்கணும்னு சொன்னாங்க.
அந்த அல்லாவிற்கு கொடுக்கின்ற அந்த ரசூலுக்கு கொடுக்கின்ற மரியாதை விட மொய்தரத்துல் காரிஜிக்கு மரியாதை சொல்றாங்க. என்ன மரியாதை? யா முஹியத்தீன், எல்லா இறைநேசர்களும் கஅபாவை வலம் வருகிறார்கள். எல்லா இறைநேசர்களும் கஅபாவை வலம் வருகிறார்கள். யா முஹியத்தீன், கஅபா உங்களுடைய ரவுலாவை வலம் வருகிறது. பொட்டல் புதூர் தர்காவில மேலே எழுதி வச்சிருக்கான். கஅபா ரவுலாவை, அதுவும் யாருக்கு அப்புறம் சுத்திக்கிட்டு இருக்கான்? மொய்தரத்துல் காரிஜிக்கு அப்புறம் சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன அர்த்தம் இது? யோசித்து பாருங்கள். எனவே சிந்தியுங்கள், குர்ஆனை படிச்சு பாருங்க, ஹதீஸ படிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேளுங்க. அதை விடுத்து மனம் போன போக்கிலே மார்க்கம் என்ற பெயரால் மௌலவிகள் சொல்கிறார்கள் பார்க்காதீர்கள். மாமரையில் இருக்கிறதா, மாணவி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார் என்பதை பாருங்க, அதன்படி செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. வாகிருதவான் எல்லாரும் சுப்ஹானல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த தெருவுக்குலாம் போகவே இல்லை. நோட்டு